அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகைநிலைத்தொடர், தொகாநிலைத்தொடர் ரெண்டு வகைகளையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். இதுல தொகாநிலைத்தொடர் 9 வகைப்படும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து பாருங்க, இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ தொகை அது எப்படி வேறுபடுத்தி காட்டுறது, தொகைநிலைத்தொடர்னா என்ன, தொகாநிலைத்தொடர்னா என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா, தொகை அப்படின்னும் பொழுது 2 சொற்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு பொருளோ உருவோ மறைந்து வருவதற்கு பேர் தான் என்னது, தொகைநிலைத்தொடர். தொகை அப்படின்னா மறைந்து வருதல் அல்லது தொக்கி வருதல் என்ற பொருள்ல வரது தான். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. பால் பருகினான், வெண்முத்து இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இதுல என்ன மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா, இங்க பாலை பருகினான், வெண்மையான முத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 சொற்கள் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பால் பருகினான், பாலை பருகினான் போது இங்க ஐ மறைந்து வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, வெண்மையான முத்து அப்படின்றதுல இங்க மை விகுதி மறைந்தும் அதே மாதிரி ஆன அப்படின்ற உருவம் மறைந்து வருது. ஓகேங்களா? இப்ப தொகை அப்படின்னா என்னன்னா, இரு சொற்களுக்கு இடையே ஏதாவது ஒரு உருவோ பண்போ மறைந்து வருவதற்கு பெயர் தான் தொகை. ஓகேங்களா? இதுல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து பாருங்க, தொகைநிலைத்தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். இந்த 6 வகைன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஒவுமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை, அத்தனை 6 இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, வேற்றுமை தொகை அப்படின்னா என்னன்னா, வேற்றுமை உருபுகள் மறைந்து வருவது தான் வேற்றுமை தொகை. ஓகேங்களா? வேற்றுமை உருபுன்னா என்னென்ன அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 8 வேற்றுமை உருபுகள் இருக்கு. ஐ, ஆல், கு, இன், அது, கண். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது. அப்ப முதல் என்னன்னா, முதல்ல ஒரு வேற்றுமை இருக்கு. அதே மாதிரி 8வது ஒரு வேற்றுமை இருக்கு. 8வது வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, அடுத்து பாருங்க, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப ஃபர்ஸ்ட் உருபுகள் மறைந்து வந்தால் அதுக்கு வேறு பெயர். உருபும் பயனும் ரெண்டுமே மறைஞ்சு வந்திருந்தா அதுக்கு பேர் என்னன்னா, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க பாருங்க, பால் குடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இங்க பாருங்க, பாலை கொண்ட குடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஐன்றதும் மறைந்து வருது, கொண்ட குடம் அப்படின்ற அதனுடைய பண்பும் பயனும் மறைந்து வருது. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இங்க ஐ மறைந்து வருது இல்லைங்களா? ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ஐ அப்படின்றது 2ஆம் வேற்றுமை தொகைக்கு வர்றது. ஓகேங்களா? அப்ப 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து பாருங்க, பொற்சிலை கொடுத்துருக்காங்களா? பொற்சிலை எப்படி எழுதலாம் அப்படின்னா, பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னு எழுதலாம். இப்ப இங்க ஆள் அப்படின்ற உருபும் ஆகிய என்ற பயனும் மறைந்து வருது. ஓகேங்களா? அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இங்க பாருங்க, 3ஆம் வேற்றுமை உருபுக்கான பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆள் தான், உருபு தான். ஓகேங்களா? ஆள் என்ற உருபு மறைந்து வந்தால் அது 3ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பாருங்க, 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. மாட்டு கொட்டகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? மாட்டு கொட்டகை எதுக்கு ஆக்சுவலா கட்டுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டுக்கு தான் கட்டுவாங்க. ஓகேங்களா? இந்த மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. ஓகேங்களா? அப்ப கூ என்ற உருபு, ஓகேங்களா, கூ என்ற உருபு 4வது வரும். ஓகேங்களா? 4வதுக்கு வர்றதுனால இது 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வரும். அடுத்து பாருங்க, வினைத்தொகை. வினைத்தொகை அப்படின்னா, தொகைனா நம்மளுக்கு தெரிஞ்சு மறைந்து வர்றது. இப்ப வினைத்தொகை அப்படின்னா 3 முக்காலங்களும் மறைந்து வர்றதுக்கு பேரு தான் என்னது, வினைத்தொகை. 3 முக்காலம் அப்படின்னும் பொழுது எதையெல்லாம் குறிக்கும் அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 முக்காலமும் மறைந்து வர்றதுக்குனாலதான் அதுக்கு பேரு வினைத்தொகை. இங்க பாருங்க, ஆடுகொடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இந்த ஆடுகொடி 3 முக்காலத்துல எப்படி பிரிக்கலாம்னா, ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 முக்காலமும் ஒரே வேர்ட்ல மறைஞ்சு வர்றதுனால அதுக்கு பேர் வினைத்தொகை. அப்ப என்னென்ன மறைஞ்சு வருது அப்படின்னா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்து பாருங்க, வளர்தமிழ் கொடுத்துருக்காங்களா? இது 3 முக்காலமும் இதே மாதிரி மறைஞ்சு வரும். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், இது நிகழ்காலம். அடுத்து பாருங்க, வளரும் தமிழ், இது எதிர்காலம். இந்த 3 முக்காலமும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா வினைத்தொகை. ஓகேங்களா? அதுல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நன்னூல் ஒன்று சொல்லியிருக்கு, காலம் கரைந்த பெயரெச்சமே வினைத்தொகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அதனுடைய டெஃபினேஷன், வினைத்தொகைக்கான டெஃபினேஷன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, பண்பு தொகை. பண்பு தொகைன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 சொற்களுக்கு இடையில மை விகுதிகள் மறைந்து வந்தால் அதுக்கு பண்பு தொகை அப்படின்றது தெரியும். இந்த புத்தகத்துல இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை விகுதி மட்டும் கிடையாது, பண்பு தொகை மறைஞ்சு வந்தா ஆன ஆகிய என்ற பண்புருகள் மறைந்து வந்தாலும் அதுக்கு பேரும் பண்பு தொகை தான் அப்படின்றது இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஒரு டெஃபினேஷன்.
பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்ற பண்புருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, வெண்ணிலவு எப்படி பிரிக்கலாம்? வெண்மை கூட்டன்னு நிலவுன்னு பிரிக்கலாம். இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா வெண்மை ஆகிய நிலவு அப்படின்னு எழுதலாம். அடுத்து கருங்குவளை அப்படின்றது கருமை பிளஸ் குவளைன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்ப கருமையாகிய இல்லைன்னா கருமையான குவளை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இது பேர் தான் என்னது? பண்பு தொகை. அடுத்து பாருங்க, இருபெயரொட்டு பண்பு தொகை. அது என்ன இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல பாருங்க 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பனை மரம்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல மரம் அப்படின்னா நம்ம எதையெல்லாம் சொல்லுவோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா வாழை மரம், எல்லா மரத்தையும் சொல்லுவோம். ஓகேங்களா? மரம்ன்ற ஒரு வேர்டு மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம அனைத்து விதமான மரங்களையும் நம்ம அதில் எடுத்துக்கொள்வோம். அதுல குறிப்பிட்டு சிறப்பிட்டு இங்க பாருங்க ஒரே ஒரு பனை மரத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, மரம் என்ற பொது பெயர் பின்பும் பனை என்ற சிறப்பு பெயர் முன்பும் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னது? இருபெயரொட்டு பண்பு தொகை. அப்ப இருபெயரொட்டு பண்பு தொகையோட கான்செப்ட் என்னன்னா, பொது பெயர் பின்பும் சிறப்பு பெயர் முன்பும் இடம்பெற்றிருந்தால் அதுக்கு பேரு இருபெயரொட்டு பண்பு தொகை. இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாரை பாம்பு. ஓகேங்களா? பாம்பு அப்படின்னும் பொழுது அந்த பாம்பினத்தை சார்ந்த அனைத்து விதமான பாம்புகளையும் குறிக்கும். அப்ப இங்க சாரை பாம்பு அப்படின்னு குறிப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா அந்த சாரை பாம்பு என்ற ஒரே ஒரு உயிரினத்தை மட்டும்தான் குறிக்கும். இதுக்கு பேரு தான் என்னது? இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து பாருங்க, ஓமை தொகை. ஓமை தொகை அப்படின்னா என்னன்னா, நடுவில் இருக்கக்கூடிய 2 சொற்களுக்கும் இடையே போல போன்ற ஓம உருபுகள் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தான் ஓமை தொகை. ஓகேங்களா? அது போல போன்ற மட்டுமானதான் கிடையாது, நிறைய இருக்கு. போல, புறைய, ஒப்ப, உரள, மான, கடுப்ப, அன்ன, இன்ன, நேர, நிகர, அற்று, தற்று, இது எல்லாமே என்னதான்? ஓம உருபுகள் தான். இந்த ஓம உருபுகள் எல்லாமே மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தான் ஓமை தொகை. இங்க பாருங்க, மலர் விழின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேங்களா? இந்த மலர் விழி எப்படி ஓமைப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். ஒரு பெண்ணினுடைய விழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விழி மலர் போன்று இருக்கான். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன மறைந்து வருது அப்படின்னா, போன்ற என்ற, ஓகேங்களா, போன்ற என்ற ஓம உருபுகள் மறைந்து வருது. அப்ப இதுல எது ஓமை எது ஓமேயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மலர் என்பது ஓமை. ஓகேங்களா? விழி என்பது ஓமேயம். ஓகேங்களா? இந்த ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையே போல போன்ற ஓம உருபுகள் மறைந்து வந்தால் அதுக்கு பேரு தான் என்னது? ஓமை தொகை அப்படின்றத நம்மளுக்கு தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து பாருங்க, உம்மை தொகை. உம்மை தொகைன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். இரு சொற்களுக்கு இடையில், கொடுக்கப்பட்ட இரு சொற்களுக்கு இடையில் என்ற சொல், ஓகேங்களா, என்ற சொல் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னன்னா உம்மை தொகை. இங்க பாருங்க, இரவு பகல் கொடுத்துருக்காங்களா? அப்ப என்னது? இரவும் பகலும். ஓகேங்களா? நடுவுல என்ற சொல் மறைந்து வந்துள்ளது. இதுக்கு பேர் தான் என்னது? உம்மை தொகை. இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் என்ற உருவு வெளிப்பட வருவது. ஓகேங்களா? இது என்ன அப்படி பெயர் அப்படின்னா எண்ணுமை எனப்படும். ஓகேங்களா? அப்ப என்ற சொல் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் உம்மை தொகை. வெளிப்படையா வருது, என்ற சொல் வெளிப்படையா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்ணுமை என்று பொருள். ஓகேங்களா? ஒரே ஒரு கான்செப்ட் தான். அடுத்து பாருங்க, அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்னா வேற்றுமை தொகையில நிறைய தொகைகள் இருக்குன்னு சொன்னீங்களா, அதையெல்லாம் தவிர்த்து ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? அன்மொழி தொகை. இங்க பாருங்க, பொற்றொடி வந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? தொடி அப்படின்னா அந்த இடத்துல என்ன பெயர் அப்படின்னா வளையல்னு பொருளுங்க. ஓகேங்களா? தொடி அப்படின்னா இதுக்கு வளையல்னு பொருள். இதுல என்ன பொருள் அப்படின்னா, பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் அப்படின்ற ஒரு பொருள் தருது. ஓகேங்களா? ஆனா வேர்டு பாரு எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 சொற்கள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 2 சொற்களை வச்சு என்ன விதமான ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்றாங்க பாருங்க. பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தாள் என்ற பொருள் தருது. ஓகேங்களா? இதுல ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வர்றதுனால இதுக்கு என்ன பெயர் அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நன்றி.